பாவம் பிரேமலதா மேடம் பாருங்க, எவ்வளவு பெரிய அவர் என்னத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, எவ்வளவு பாடுபட்டு கொண்டு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு சாதாரண ஒரு எம்பி சீட். என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே, இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. இந்தி ஒரு வைக்கிறதுனால தடுக்கணும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்ற ஸ்டாலின் அவங்க நடத்துற இன்ஸ்டிடியூஷன், அவங்க கட்சிக்காரங்க நடத்துற எல்லா பள்ளி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் இந்த மொழியை சொல்லித்தர மாட்டோம் சொல்லி நாளை காலையில் எடுத்துட சொல்லுங்க. அவங்க நடத்துற ஸ்கூல்ல இருக்கணும், அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க படிக்கணும். அதே நேரத்தில் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் எந்த மொழியும் படிச்சிடக்கூடாது. ஒரு 8வது 9வது 7வது படிக்கிற பிள்ளைங்க ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு வரும்போது அது கல்வி எதுக்கு போய் பரீட்சை எழுதணும்? நீங்க இன்னைக்கு எந்த ஊருக்கு போங்க, மதுபானம் விற்கிறத பெட்டி கடை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மணமகிழ் மன்றம், வெவ்வேறு பேரு, FL2 என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியாது. தடிக்கு உளுந்தா காலையில மதுக்கடையில தான் விழுக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் மது விற்பனை 24 hours கிடைக்குது. இவருக்கு அப்ப விஜய்க்கு போய் இவங்க ஓட்டு போட்டா விஜய் வந்து என்ன பண்ணிடுவாரு? என்ன நன்மை கிடைச்சிடும் உங்களுக்கு? தேசம் பூரா சரி பண்ணிடுவாரா? இல்ல தேசத்துல ஏதாவது இவங்களுக்குன்னு தனியா தனிப்பட்ட முறையில ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திடுவாரா? இல்ல செஞ்சிருக்காங்களா? இருக்கிறவங்களும் செய்யல, வர்றவரும் செய்ய முடியாது. என் குடும்பம் ஆட்சியில் இருக்கணும். 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்னதுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் காரணம். அவங்களுக்கு ஒரு MP சீட்டை கொடுப்போம். எங்களை விமர்சித்த விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு சீட்டை கொடுப்போம், கமலஹாசனுக்கு கொடுப்போம், யாருக்கோ கொடுப்போம். ஆனா திமுக தொண்டர்கள், வேலை செஞ்சவங்க, உண்மையா இருந்தவங்க அப்படியே தான் நீங்க இருக்கணும். பட்டியலின மக்களுக்காக நலத்திட்ட உதவி செய்யணும் கொடுத்த பணத்தை பூரா 5000 கொடுத்துட்டேன். அது இந்த தடவை தான் கோடை தினம் ஞாபகத்துக்கு வருது, இந்த வருஷம் தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வருது. எப்ப கொடுத்தா என்னங்க, இப்ப கொடுத்தா என்ன, போன வருஷம் கொடுத்தா என்னன்னா ரகுபதி அவர்கள் அவ்வளவு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. ஆட்சி வந்தோடனே கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே பாராட்டி இருப்போம். 5000க்கு பதிலாக 25,000 இந்த வருஷத்துல கட்டியிருக்காங்க. கரண்ட் பில்லா, வீட்டு வரியா, விலைவாசி ஏற்றத்தினால, சரியான சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படாதனால, கல்வி துறையில கட்டணத்தை உயர்த்தி எல்லா வகையிலையும் மக்கள் பாதிப்படைஞ்சிடறாங்க. கடைசி நேரத்தில் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு அமௌண்ட், இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் வந்தோடனே வீடு வீடுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு, அவங்கவுங்க செல்லுல போடுறதுக்கு அதுக்கான ஏற்பாடும் பண்றாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஹிந்திய இங்க கொண்டு வரவே முடியாது. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சி ரயில்வேல வந்து ஒரு ஹிந்தியோட பெயரை வந்து அங்க வச்சிருக்காங்க, அந்த பலகையை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு தகர டப்பாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க திரும்பவும் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருந்தாரு. ஆனா என்னைக்குமே டெல்லி தமிழகத்திற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இங்க வந்து உங்களுடைய இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பெயர் பலகைக்கு இவ்வளவு பெரிய எச்சரிக்கையா? அவர் அப்படியெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லலைன்னா தான் நாங்கள் சங்கடப்படணும். காரணம், இது தேர்தல் நேரம். எப்போ தேர்தல் வருதோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மொழி அரசியல், இல்லைன்னா ஜாதி அரசியல், இல்லைன்னா மத அரசியல், இது 3 நம்பி தான் திமுக தொடங்கின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதில் இப்போ வந்து அந்த வெறுமாயம் மெல்றவங்களுக்கு 2 அவல் கிடைச்ச மாதிரி ஒரு தவறுதலாக அவங்க வந்து இன்செக்ட் பண்ணிட்டாங்க. அதிகாரிகளுடைய மிஸ்டேக் அது. அந்த அதிகாரிகளுடைய கவனக்குறைவினால நடந்துருது. சொன்ன உடனே இல்லை இப்படி இருக்கக்கூடாதுன்னு, அது எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் மேதக ஆளுநர், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை கூட அது வந்து வேண்டாம் எடுத்துருங்கிற அளவில் தான் சொன்னோம். அதே நேரத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இவங்க வந்து இது வந்து ஒரு இத்துப்போன தகர டப்பா, இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை. இந்தி திணிப்பு, எங்களுக்கு இந்தியை திணிச்சு இங்கே ஒன்றும் சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனால்
ஹிந்தி படித்து மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அறிவை வளர்த்துக்கணும். நான் காலையில் கூட ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தப்ப திருக்குறள் மாதிரி ஹிந்தி மொழியில் திருக்குறள் இருக்கா, இல்லை சிலப்பதிகாரம் இருக்குதா, மணிமேகலை இருக்குதான்னு இல்லை. ஆனால் அந்த மொழியில் இதெல்லாம் கொண்டு போனால் அவங்களுக்கு நல்லது, அரிய பெரிய கருத்துக்களாகும். தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நல்ல ஒரு தேசம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற மொழியில் அது மொழிபெயர்த்து அதை அவங்க படித்து அந்த தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஹிந்தி அவசியப்படுது. ஹிந்தியே நாங்கள் தொடமாட்டோம், நாங்கள் ஹிந்தியிலலாம் எங்கள் குரலை சொல்ல விட மாட்டோம், இல்லை எங்களுடைய இலக்கியமோ முக்கியமானதுகளெல்லாம் நாங்கள் வேற்று மொழிக்கே சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் அது நல்லதா? அதனால தான் பாரத பிரதமர் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் மோடிஜி அவர்கள் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டுறாங்க, பூங்குன்றனாருடைய இதை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மொழின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த இளைஞர்களாவது இந்த மொழி வேண்டாம், அந்த அவங்க இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னொரு 4-5 மொழி படிக்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் நாட்டில் இருக்குது. இன்னும் இந்தி ஒரு வைக்கிறதுனால தடுக்கணும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிற ஸ்டாலின் அவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன், அவங்க கட்சிக்காரங்க நடத்துகிற எல்லா பள்ளி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் இந்த மொழியை சொல்லித்தர மாட்டோம் சொல்லி நாளை காலையில் எடுத்துட சொல்லுங்க, முடியாது. ஆனால் அவங்க நடத்துகிற ஸ்கூலில் இருக்கணும், அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க படிக்கணும். அதே நேரத்தில் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எந்த மொழியும் படிச்சிடக்கூடாது. என்ன காரணம்? ஏன் அவங்க பணம் கட்டி படிக்கும்போது இந்தியை படிச்சுக்கலாம், இவங்க இலவச ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க படிக்கக்கூடாது. நீங்க அதுக்காகத்தான் அந்த கல்வி திட்டத்தையே அவங்க தமிழகத்துல அனுமதிக்காம இது ஒரு வெத்து கோஷமா பழைய ஆளுகளுக்கு மொழி ஏதோ அழிஞ்சிடும். எப்படி அழியும் மொழி? இந்த மொழியை யாருனால அழிக்க முடியும்? இந்த மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பை எப்படி மறைச்சிட முடியும்? இந்த கலாச்சாரம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இது ஒரு சொத்த வாதமா நான் பார்க்கிறேன். முதலமைச்சருடைய ஒரு இன்னும் ஒரு குழந்தைத்தனமா ஒரு சுருகுன வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு அவரு பேசுறதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க கல்வின்னு சொல்லும் பொழுதுதான் இப்போ 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் தேர்வு நடந்துட்டு இருக்கு. இதுல தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது இப்ப மட்டும் இந்த வருடத்தில் மட்டும் 9,900 மாணவர்கள் ஆப்சென்ட்ல இருக்காங்க. போன வருடம் 11,000. அப்படி மாணவர்கள் தேர்வுக்கு பயப்படுறாங்களா, இல்ல கல்வியை பார்த்தே பயப்படுறாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2 டிகிரி 3 டிகிரி வச்சிருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அரசாங்கம் அதை பற்றி கவலையே படலை. தமிழ்நாடு இவங்க போய் வெளிநாட்டுக்கு புரிந்தோன ஒரு ஒப்பந்தம், வெளி ஃபண்டு வந்துருச்சு, கம்பெனி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு புதிய நிறுவனமும் வேலை வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்ன தோணும்? அவன் படித்து என்ன கிழிச்சிட்டான், இவன் 2 டிகிரி வச்சிருக்கிறான், அவன்கிட்ட என்ன சம்பளம் வருது? படிச்சுட்டு இன்னைக்கு ஐடி எல்லாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடித்தவங்க வெறும் 7,000 8,000 சம்பளத்துக்கு இன்னைக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. எங்கே போனீங்கன்னாலும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்கே போனாலும் வேலை இல்லை. 2 டிகிரி 3 டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிஹெச்டி பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாக சீர்கேடுது. அதனால் இந்த டோட்டலாக இந்த 5 வருஷமா இதில் கவனம் செலுத்தாதனால அதுலேயும் கவனம் செலுத்தலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க நல்ல அறிவுபூர்வமாக படிச்சிட அந்த அங்கே ஒருத்தருமே டீச்சரே இருக்க மாட்டாங்க ஸ்கூலில். ஏதோ நீங்களே படிச்சுக்கங்கடா, ஏதோ வந்தோமா போனோமா, அது கல்வி சாலையாகவே இல்லாமல் இன்னைக்கு கல்விக்கூடங்கள் எல்லாம் ஒரு பெரிய மதுவுக்கு போதைகளுக்கு அடிமையாக்கப்பட்டு கலாச்சார சீரழிவு தான் அங்கே அதிகமாக நான் பார்க்க முடியுது. அதனால பேரண்ட்டுகளும் இந்த கல்வியை நீங்கள் போய் நல்லா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியல, மாணவர்களும் நாங்க போனோம் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்ல முடியல. இப்ப கூட 10ஆம் வகுப்பு மாணவன் ஒரு ஆசிரியரை அடித்ததாக இப்போ ஜஸ்ட்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுதாங்க, அதெல்லாம் நாடு பூரா நடந்துட்டே இருக்குது. நான் இன்னைக்கு ரொம்ப மோசம், வெளியே பேசவே முடியாது. அந்த அளவுக்கு சமுதாய சின்ன பிள்ளைங்க ஒரு 8வது 9வது 7வது படிக்கிற பிள்ளைங்க ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு வரும்போது அது கல்வி எதுக்கு போய் பரீட்சை எழுதணும் அப்படிங்கிற சூழ்நிலை. படிச்சிருக்க மாட்டான், ஒழுக்கமா அவங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல இவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம படித்தா வேலை கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம்,
அது இல்லை. அதை கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை, அந்த பள்ளிக்கூடம் அவங்களுக்கு பென்ஷன் இல்லை, ஓய்வூதியத்தை அப்படி கொடுத்துரும் இப்படி கொடுத்துரும் சொன்னது எதையும் செய்யறது இல்லை. அப்புறம் எப்படித்தான் வேலை நடக்கும்? கண்டிப்பா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்குது, நாங்க அங்க காலையில டிஃபன் கொடுத்துட்டோம், நாங்க மத்தியானம் சோற போட்டோம். ஆக அறிவை வளர்க்க வேண்டியவங்க அந்த அறிவை மழுங்கடிக்கக்கூடிய எல்லா வாசலையும் திறந்து வச்சிடுறாங்க. நீங்க இன்னைக்கு எந்த ஊருக்கு போங்க, மதுபானம் விற்கிறத பெட்டி கடை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மணமகிழ் மன்றம் வெவ்வேறு பேரு, FL2 என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியாது. தடிக்கு உளுந்தா காலையில மதுக்கடையில தான் விழுக வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் மது விற்பனை 24 hours கிடைக்குது. குடிச்சிட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதான் பெரிய வருத்தம். ஒரு ஸ்கூல், நான் இருக்கிற பகுதியில் ஒரு ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க, ஏன் சார் இப்ப போய் உள்ள பைய செக் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 50 பையனோட பாட்டில், ஒரு குவார்டர் பாட்டில் வச்சுட்டு 50 பேக்ல வச்சிருப்பானுங்க, 50 பசங்க வச்சிருப்பானுங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஏதாவது என்னடான்னு கேட்டா பேரண்ட்ஸ் வர சொன்னா எதையோ ஒரு பேரண்ட்ஸை இதான்னு கூட்டிட்டு வரானுங்க. இல்ல வேற ஏதாவது சொன்னோம்னா நான் பேசட்டுமா இல்ல நான் வச்சிருக்கிற கத்தி பேசட்டுமான்னு கேட்கறான். எதுக்கு சார்? என்ன பாதுகாப்பு இருக்குது அவங்களுக்கு முதல்? கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு உண்டான ஊதியம் இல்லை, அவங்களுக்கு உண்டான கட்டடங்கள் இல்லை, நல்ல லைப்ரரிகள் எதுவுமே இல்லைங்க. அத்தனையும் இன்னைக்கு அழிச்சிட்டு, ஆனா நாங்க ஆட்சியில இருக்கிறோம், எங்க ஆட்சி தமிழகத்திலே முன்னுதாரணமா இருக்குது, முதன்மையா இருக்குதுன்னு வெத்து வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க நாங்குநேரி விவகாரத்தை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாங்குநேரி கொடூரம் மறையறதுக்கு முன்னாடியே இப்போ மானாமதுரையில இடைக்காட்டூர்ல அதே போல ஒரு சம்பவம், அதாவது 3 பைக்குகள்ல 3 பேராக, அதாவது 9 பேர் அங்க சரமாரியாக ஒரு தாக்குதல் நடந்ததாக நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்தது. அது சாதிக்காக நடந்தது அப்படின்னு சாதிய படுகொலையாக வச்சாங்க. அதுல போதையும் கலந்திருந்தது. இங்கே இடைக்காட்டூர்ல மானாமதுரையில அதே போலவே 9 பேர் 3 பைக்குகள்ல இன்னைக்கு அழிச்சு போதை, அதாவது கஞ்சாவில் மது போதையில் அதிகமாகி பார்ப்பவர்களை எல்லாம் வெட்டி இன்னைக்கு 4 பேர் சீரியஸாக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்துகிட்டே, அதாவது அந்த சம்பவம் முடியறதுக்குள்ளே அடுத்த சம்பவம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா இதை பற்றி அரசாங்கம் கவலை கொள்ளவில்லை, காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா பக்கத்திலேயே காவல்துறை இருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாஜக எப்படி பாக்குறீங்க? இதுக்கு ஒரே தீர்வு, பாரதத்தின் பண்பாடு, பாரதத்தினுடைய கலாச்சாரம், இந்த பாரதத்தினுடைய பழமை வாய்ந்த மொழிகள், அந்த இலக்கியங்கள்லாம் நாங்கள் முதல்ல சொல்ற மாதிரி இந்த அரசாங்கம், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் அமைஞ்சாதான் இதுக்கு தீர்வு. என்ன காரணத்தினால அப்படி சொல்றேன்னா, நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சிக்கு வரும் முன்னாடி நம்முடைய முதல்வர் சொன்னார், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு. நீங்க சொல்ற சம்பவம் எல்லாம் நாங்குநேரியோ அந்த இருங்காட்டு இதெல்லாம் 1-2 சம்பவங்கள் தான் நீங்க அறியப்படுறது. ஆனா நீங்க டெய்லி ஒரு எல்லா ஊர்லயும் இது சாதாரணமா காலேஜ் விட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல 4 பேர் 5 பேர் போறாங்க. இதே மாதிரிதான் அடிச்சுக்கிறாங்க, மண்டையை உடைச்சிடுறாங்க. எந்த ஜுடிஷியல் ஏரியாவில் வேணாலும் ஆய்வுக்கு எடுத்துக்க சொல்லுங்க, டெய்லி ஒரு கலவரங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அது ஜாதிய, நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி, ஒண்ணு பசங்க ஜாதிய ரீதியில மோதிக்குவாங்க, இல்லைன்னா டே என் மதத்தை தப்பா சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லி அந்த ரீதியில மோதுவாங்க. என்ன குரான் படிக்க உள்ள, இல்லை நான் ஜீசஸை கும்பிட்டு இருந்தேன் அடிக்க வந்துட்டான், கயிறு கட்டிட்டு போனேன் அடிக்க, எதையோ ஒரு பிரச்சனையை கிளப்பி அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை வர்றதுக்கு ஒரே காரணம் அவர்கள் சுய நினைவிலேயே இருக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் இன்னைக்கு கஞ்சாங்கிறது அது எப்படி சொல்றது, ஆறு மாதிரி இன்னைக்கு எந்த இடத்துலையும் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு பீடி சிகரெட்டு குடிக்கணும்னா பார்த்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு தண்ணி போட்டா ஒதுங்கி இருப்பாங்க. ஐயோ குடிச்சிருக்கிறேன், வீட்டுக்கே போக முடியாது, அப்பா அம்மா பதில் சொல்ல முடியாது, பசங்கள்லாம் பார்க்க வாங்கி அதை வாங்கி இதை ஒரு காலம் அப்படி இருந்தது. இன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, டேய் வெட்டிங் ஃப்ரீ பார்ட்டி, இதுக்கு பார்ட்டி, என்ன நடந்தாலும் சரி, அது சாவு நடந்தாலும் பார்ட்டி, கல்யாணம் நடந்தாலும் பார்ட்டி, நிச்சயம் எதையோ ஒன்று ஒரு பேரை சொல்லிட்டு விலை உயர் வசதிக்கு தகுந்தவாறு ஒரு சாதாரண பசங்களா இந்த டாஸ்மார்க், அதை விட கொஞ்சம் விலை உயர்ந்த கொஞ்சம் நடுத்தர பீப்புள் மணமகிழ் மன்றம், அதை விட கொஞ்சம் பெரியவங்க இம்பார்ட்டன்ட் சரக்கு வாங்கிட்டோம் இந்த ஊர்ல நடத்தும். இந்த மாதிரி இது இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிறது. போலீஸுக்கு தெரியும், போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? மிகச்சிறந்த போலீஸ் தான், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கே சாவு. அவன் தடுக்க போனா கல்லு லாரியை விட்டு ஏத்திடுறாங்க. 2 சம்பவம் நடந்ததுன்னா பயந்துடுறாங்க.
நமக்கு ஏன்டா வந்து எவனோ எக்கேடா கெட்டு போட்டு எவனோ வெட்டிட்டு நமக்கு என்ன, நம்ம போய் இதுல குறுக்க நின்னோம்னா நம்மளை வந்து வெட்டுறான், பத்திரிகையாளர்களை வெட்டுறான். யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. யாரும் காலையில புறப்பட்டு போயிட்டு சுகமா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நம்பிக்கையை அனுப்பவும் முடியாது. அது ஆண் குழந்தைக்கும் இல்லை, பெண் குழந்தைக்கும் இல்லை, டீச்சருக்கும் இல்லை, துப்புரவு பணியாளருக்கும் தனித்தனியா கிடையாது. தமிழகம் அப்படி கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்கான ஒரு இழுப்பறி கண்டிப்பா அந்த தொகுதி பங்கீட்டுல இருந்தது. ஆனா அது பாத்தீங்க அப்படின்னா நேற்று மாலையில அது வந்து சரியாயிடுச்சு. 28+1 அதுக்கு ராஜ்யசபா தேர்தலுக்கு யாரு நிக்க போறாங்க அப்படின்னு இந்த கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுக்களை விஜய் தட்டி விட்டு சென்று விடுவார், அவர் எடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை போடப்பட்டதாக சொல்லப்படுது. இது நீங்களும் வந்து சிறுபான்மையினருடைய மாநில தலைவர், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த கண்ணோட்டத்தில் வந்து, ஏன்னா திமுகவும் அவரை தான் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸும் அவரை தான் ஓகே சொல்லியிருக்காங்க, இந்த வேட்பாளர் தேர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா சிறுபான்மையின மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அது முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், ஜெயினா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுபான்மையின மக்கள் உலகத்திலேயே வேர்ல்டுல எந்த ஊர்லையும் இல்லாத பாதுகாப்புல பாரத தேசத்துல இருக்கிறாங்க. அதை முதல் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல கிறிஸ்தவனா இருக்கட்டும், பெரிய பெரிய கிறிஸ்டின் நாடுகள் கொடிய கொரோனா வந்தப்ப அவங்க பாதிப்படைஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டினுக்கு பாதிப்பு இல்லை, முஸ்லீமுக்கு இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு போர் மேகம் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில எல்லா ஊரும் கசகசன்னு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிக்குது, ஈரான் அங்க அடிக்குது, இது இங்க அடிக்குது, லெபனான் உலகம் பூரா கொந்தளிச்சு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவ்வளவு அமைதியா இவ்வளவு சுகபோகமா வாழ முடியுது, இந்த ரம்லான் நோன்பு காலத்துல இவ்வளவு அமைதியா இருக்க முடியுதுன்னா ஒரே காரணம் நரேந்திர மோடி அவர்களினுடைய நல்லாட்சி தொடர்கின்ற ஒரே காரணம் தான். இல்லைன்னா இது வேற வேற சூழல்கள் வந்திருக்கும். இவங்க ஒரு எம்பியை உருவாக்குறதுனாலயோ, ஒரு கிறிஸ்டினுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுனாலயோ, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுனாலே இந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனை சுமூகமா தீரணும்னா எங்க பாரத பிரதமர் அவர்கள் எப்படி வளர்ச்சியை நோக்கி, மதத்தை சார்ந்தோ மொழியை சார்ந்தோ ஜாதியை சார்ந்தோ கிடையாது, வளர்ச்சி, அது ஒட்டுமொத்த தேசத்துக்கான வளர்ச்சி, தேசத்துக்கான பாதுகாப்பு, அதுல கல்வி வந்துடும், மருத்துவம் வந்துடும், எல்லா விஷயமும் அடங்கிடும், வளர்ச்சி எல்லாம் இருக்கும். அதுதான் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு பேர் போனது. அவளை குஜராத்ல செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு வந்து 19 நாட்டுக்கு மேல பாராளுமன்றத்துல பேசின ஒரு உலக தலைவர் இருக்கிறாருன்னா அது எங்க பாரத பிரதமர் மோடி மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. அப்படி இன்னைக்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னா அது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், அந்த வழியை நாங்க எடுத்துட்டு வர்றதுனால இது உலகம் ஏத்துக்குது. நம்ம அமைதி பேசுறோம், யாரையும் சண்டை போட பிரித்தாலும் சூழ்ச்சி இல்லை, ஒற்றுமையை பேசுறோம். மொழியில வந்து ஹிந்தி படிக்காத, தமிழ் படிக்காத, மலையாளம் படிக்காத, அந்த தெலுங்கன், கன்னடன், மலையாளி அப்படியெல்லாம் பிரிக்கிறது இல்லை. நாம வந்து தேசம் 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 தெய்வீகம், அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க வழிபடுறோம், அவங்கவுங்க முறையில நடந்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் விஜய் தட்டிட்டு போயிடுவாரு, காங்கிரஸ் எடுத்துட்டு போய், என்ன சிறுபான்மை மக்கள் என்ன பைத்தியம்? அப்படிதானே ஒரு தேர்வு இருக்கு. ஏன்னா இப்போ திருச்சி கிறிஸ்டோபர் திலக் வந்து பெருசாக யாரும் அறியப்படாத ஒரு நபராக இருந்தார். ஆனா இன்னைக்கு அவர் தான் வந்து ராஜ்யசபா வேட்பாளராக அந்த சீட். எங்க நவாஸ் கனின்னு ஒருத்தர் எம்பியா இருக்கிறாரு. அதனால சிறுபான்மையின மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? அந்த பாதுகாப்பு வந்து கேள்விக்குறிதான் பண்ணார். அவர் போய் திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிட்ட, பிரியாணி வேற எங்கேயும் சாப்பிட முடியாதா? அவர் அங்க சாப்பிட்டு அந்த இது வரலன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவே வெளியே வந்திருக்காது. அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனா இன்னைக்கு அவருக்கு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் போய் அங்க பிரியாணியை சாப்பிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு மக்கள் ஒரு அந்த இதை உற்பத்தி பண்றதே இவங்க சிறுபான்மை அப்படி பேசாதீங்கிற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எத்தனையோ நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள் பார்த்து இன்னைக்கு சாறை சாறையாக கொத்து கொத்தா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எங்க பொதிகை தென்றல் நயினார் நாகேந்திரன் தலைமையில எண்ணற்ற பாதிரியார்கள் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வரட்டு, இவங்க ஆட்சி வந்தாதான் இதுக்கு தீர்வு. ஏன்னா பாக்குறாங்க
அவங்க சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நமக்கு வெறும் வாயில சொல்றாங்களே தவிர சிறுபான்மையினத்தினுடைய பாதுகாவலர்கள் இவருக்கு இப்ப விஜய்க்கு போய் இவங்க ஓட்டு போட்டா விஜய் வந்து என்ன பண்ணிடுவாரு? என்ன நன்மை கிடைச்சிடும் உங்களுக்கு? தேசம் பூரா சரி பண்ணிடுவாரா? இல்ல தேசத்துல ஏதாவது இவங்களுக்குன்னு தனியா தனிப்பட்ட முறையில ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திடுவாரா? இல்ல செஞ்சிருக்காங்களா? இருக்கிறவங்களும் செய்யல, வர்றவரும் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகம் வந்தப்ப பார்த்திருப்பீங்க, 100க்கும் மேற்பட்ட ஃபாதர்கள் அங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நெல்லையில ஒரு நல்ல மாநாடு நடத்தணும். அங்கேயும் நிறைய பேராயர்கள் ஆயர்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து எதுக்காக இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு மாயையா நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவு இப்பவும் இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கூப்பிட்டு காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து. உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு அங்க கோவையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு 100 ஃபாதர்களை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதை வந்து நம்ம எங்க தலைவர் அண்ணாமலை பாஷையில சொன்னா சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பாதிச்ச காசை கொடுத்து நீங்க எதுக்கு வெறும் அவரை போய் பார்த்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், நாங்கன்னா உங்களுக்கு கவரை கொடுத்துருவோம், வர்றவங்களுக்கு 5000 ஒரு கவர்ல தருவோம், 100 பேருக்கு 5000 கொடுத்துருவோம், உங்களுக்கு ஆகிற அந்த சாப்பாட்டு செலவை நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி போய் அதுக்குள்ள இப்ப 100 பேர் வரோம்னா 100 பேர்ல ஒரு 2 பேரை மன மாற்றத்தை உண்டு பண்ணி, ஆமா ஒரு கூட்டம் நடத்தணும்னா நமக்கு காசு வந்துடுது, நமக்கு செலவு இல்லை, பிஜேபிக்கு போனோம்னா நம்ம தான் செலவு பண்ண வேண்டி இருக்குது. இப்படி ஒரு கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சு இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டோம், திராவிட மாடல், நாங்க தான் நம்பர் 1, எங்க ஆட்சின்னு பேசுற இவங்க இன்னைக்கு கூட்டணி பத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அவங்களுக்கு சீட்டை ஏத்தி 10 வருஷமா நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், கொள்கை கூட்டணி. எங்க கொள்கை கூட்டணி? இன்னொரு 5 சீட் குறைச்சிருந்தா கொள்கையும் இல்லை ஒண்ணும் இல்லை. இது சீட்டுக்கான கூட்டணி. ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் பேசினவங்க என்ன ஆனாங்க? சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன காரணம்? அதான் எப்படி திராவிடம் கேட்ட அண்ணா சொன்னாரோ, எங்க இது அந்த கொள்கை அப்படியே இருக்குது, ஆனா இன்னைக்கு முடிச்சுட்டு கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டோன்னு வந்தாரோ, அது மாதிரி இவங்க ஒரு வாய் சவடால் வாயில வந்து வாய்ப்பந்தல் போட்டு எல்லாரும் ராகுல் காந்தி வேலை செய்யலாம், ஆனா அந்த இடத்துல காந்தி பெருசா வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லி கரெக்டா சொல்றீங்க. அதான் இப்ப இவங்களுக்கு என்ன பாவம் பிரேமலதா மேடம் பாருங்க, எவ்வளவு பெரிய அவர் என்னத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, எவ்வளவு பாடுபட்டு கொண்டு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு சாதாரண ஒரு எம்பி சீட். திமுக இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, எம்பி ஆகணும்னா பேசாம ஒரு சின்ன கட்சியை வச்சுட்டு அறிவாளர் சைடு போய் நின்னா போதும் போல இருக்குது. ஏதோ ஒரு வகையில ஒரு எம்பி சீட் கொடுத்துறேன், அதை கொடுத்து இது வந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியலை பார்க்க. ஆனா இன்னைக்கு திமுகவுல வந்து 22 கட்சிகள் இணைஞ்சு சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் 22 பேர் வந்து அதுல இருக்காங்க, கட்சிகள் இருக்கு. இப்போ இது ஒரு பலமான கூட்டணியான தானே சார் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வரைக்குமே அதிமுக பெருசாக வந்து தொகுதி பங்கீடு பத்தி பேசல, எத்தனை கட்சிகள் உள்ள இருக்குன்னு தெரியல, அவங்க வந்து அமித்ஷா அவர்கள் யாரு பெரிய தலைமையினே தெரியல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாகவே அதிமுகல நடக்கிறது தானே, என்டிஏ கூட்டணியில் நடந்து தானே இருக்கு. ஆனா அதிமுக அவங்களுடைய அசுர பலத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்களே. மரத்துல வந்துங்க மேல இருக்கிற மட்டை தெரியும், பூ தெரியும், மரம் தெரியும், வெளியில வேர் தெரியாது. அது மாதிரி இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள் ஒன்னா இருக்குது, மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள். நீங்க சொல்றாங்க 23 கட்சி சொல்றீங்க, 23 கட்சி தலைவரும் அவங்க தொண்டர்களை கூப்பிட்டு வந்து நின்னாங்கன்னா ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அங்க ஈடா இருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஈடா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சிகள் இங்க அன்னைக்கு மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய புதல்வன் பாசன் ஒரு கொள்கை வழியா ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை வளர்த்தவர் எங்க இருக்கிறாரு? இந்த கூட்டணியில் இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுல வளர்த்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அங்க அமைச்சர் பதவி, இன்னைக்கு போயிருக்கிறவங்களுக்கும் அமைச்சர் பதவி. அப்ப அந்த திமுக வேலை செய்யற தொண்டர்கள், அந்த திமுகவை நம்பினவங்க, அவங்க எல்லாம் என்ன ஆகுறது? 11 அமைச்சர்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாமே, அது உண்மையா? எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. திமுக காலங்காலமா வேலை செய்யறவங்க பூரா வேலை தான் செய்யணும், கொடிதான் நட்டணும், போஸ்ட் தான் ஒட்டணும். அது ஒற்றை நோக்கம். கோபாலபுரத்துல எங்க குடும்பம் மட்டும், எங்க குடும்பத்தினுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், எங்க கூட நண்பர்களா இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்க வந்து திராவிட மாடல் நாங்க போடுற காசை வாங்கிட்டு எங்களுக்கு போஸ்ட் ஓட்டிட்டு தான் நீங்க இருக்கணும்.
அதுக்காக நாங்க வந்து கொள்கையோ எதுவுமே பார்க்க மாட்டோம். டார்ச் லைட் எடுத்து உடைச்சாரா டிவியை, அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுப்போம். எங்க கட்சியை ஏளனமா பேசினாங்களா, எங்க கொள்கையை பேசினாங்களா, காங்கிரஸ் வந்து திமுகவை மிசாவில் போட்டு மிதிச்சாங்களா, அடி வாங்கினா, என்னோட வாய்கள் இவ்வளவு இதானதுக்கு, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது காரணமே காங்கிரஸ் தான் முதல்வருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றது, என் குடும்பம் ஆட்சியில் இருக்கணும், 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்னதுக்கு யார் காரணம், காங்கிரஸ் காரணம், அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுப்போம். எங்களை விமர்சித்த விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு சீட்டை கொடுப்போம், கமலஹாசனுக்கு கொடுப்போம், யாருக்கோ கொடுப்போம். ஆனா திமுக தொண்டர்கள், வேலை செஞ்சவங்க, உண்மையா இருந்தவங்க அப்படியே தான் நீங்க இருக்கணும். அதை மீறி ஏதாவது பண்ணணும்னா இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க மண் கடத்தணும், சாராயத்தை விற்கணும், கஞ்சா போதை வஸ்துக்களை விற்கணும், இந்த மாதிரி காரணங்களுக்கு அதிகாரத்துல பங்கு. கண்டிப்பா. ஆக இதுல எங்க வந்து நாடு மக்கள் அல்லது இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் 5000 கோடி கொடுத்தா வடிகால் அமைக்கிறோம்பாங்க, இருக்காது. எந்த பணம், நாங்க இப்ப கொடுத்த பணம் எல்லாம் பாருங்க, பட்டியலின மக்களுக்காக நலத்திட்ட உதவி செய்யணும் கொடுத்த பணத்தை பூரா 5000 கொடுத்துட்டேன். அது இந்த தடவை தான் கோடை தினம் ஞாபகத்துக்கு வருது, இந்த வருஷம் தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வருது. எப்ப கொடுத்தா என்னங்க, இப்ப கொடுத்தா என்ன, போன வருஷம் கொடுத்தா என்னன்னா ரகுபதி அவர்கள் அவ்வளவு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. ஆட்சி வந்தோடனே கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே பாராட்டி இருப்போம். அந்தந்த டைமுக்கு கொடுத்துருந்தா அதை இன்னொரு நாங்க இதெல்லாம் மக்கள் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல மருத்துவமனை, இந்த மாதிரி வசதிகளை உருவாக்கி நாட்டை வளர்த்தெடுத்தீங்கன்னா இது எதுக்கு கொடுக்கணும்? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறீங்க தேர்தலை முன்னிட்டு. பாவம் அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணாங்க பாவம். அதே நேரத்தில் அந்த சத்துணவு கூடத்துல வேலை செய்யறவங்களை பாருங்க, அவங்களோட சம்பளத்தை கேளுங்க, ஒரு சுற்றுக்கு வராது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து. அவ்வளவு வேலை செய்யறாங்க பாவம். அவ்வளவு குழந்தைகளை பராமரித்து அவங்க போற அந்த மலம் ஜலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பாடாக்கி போட்டு பராமரிக்கிற அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய திட்டங்களா போக வேண்டியது, மக்களுக்கு செய்ய வேண்டிய காசுகளை கொடுத்தோம்னா அதை அப்படியே இப்படி மடைமாற்றம் பண்ணி இப்படி தேர்தல் நேரத்துல கொஞ்சம் நான் கேட்கிறேன், இந்த 5000 ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுத்ததுனால மக்கள் என்ன சுபிச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 5000 ரூபாய் எங்கிருந்து கொடுத்துருக்குது? முதல் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வந்திருக்குது, ரைட். அந்த 5000 ரூபாய் அந்த மக்கள் 5000க்கு பதிலாக 25000 ரூபாய் இந்த வருஷத்துல கட்டியிருக்காங்க. கரண்ட் பில்லா, வீட்டு வரியா, விலைவாசி ஏற்றத்தினால, சரியான சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படாதனால, கல்வி துறையில கட்டணத்தை உயர்த்தி எல்லா வகையிலையும் மக்கள் பாதிப்படைஞ்சிடறாங்க. கடைசி நேரத்தில் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு அமௌண்ட், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் வந்தோடனே வீடு வீடுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு, அவங்கவுங்க செல்லுல போடுறதுக்கு அதுக்கான ஏற்பாடும் பண்றாங்க. இதுல மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணும், இப்போ அடைஞ்சிட்டு வர்றாங்க. அதனால இந்த ஆட்சி அகன்றால்தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் இந்த போராடுற மக்களுக்கு, எல்லா தரப்பு இன்னைக்கு வீதியில வந்து போராடாத மக்களே கிடையாது, அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க. எப்படி செய்யறது, யார் தலைமையில செய்யறது, ஒரு கன்ஃபியூஸ். அதான் விஜய் தூக்கிட்டு போயிடுவாரா, சீமான் கொண்டு போயிடுவாரா, இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த போராடக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக இதை இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை அழிக்கணும்னு எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம், அது எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, அவங்க இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய கரத்தை வலுப்படுத்தினால் மாத்திரமே இதுக்கு நல்ல தீர்வு.